ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கான ப்ரமோ 3 வந்துருச்சு. ப்ரமோ 3யை பார்த்தா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க தோணுது. அந்த ஃபோன் டாஸ்க் இருக்குல்ல, அந்த ஃபோன் பண்ணி இவங்களுக்கு விருப்பமான யாரையாவது தெரிவு செஞ்சு அவங்கள வச்சு டாஸ்க் செய்ய வைக்கிறது நேற்று நடந்துச்சு. அதில் இப்போ இந்த ப்ரமோவை பார்த்தா ரயான் விட்டு மண்டே என்னமோ பண்ணி வச்சுருக்காங்கப்பா. ரயான் யாருக்காக கலரிங் பண்ண சம்மதிச்சிருக்காரு. ஆனாலும் நல்ல கலராக பண்ணி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி க்ரீன் மஞ்சள் என்னமோ பிரிட்டிஷ்காரவங்க மாதிரி ரயானுக்கு கலரிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்க்குற போதுவே ரொம்பவே சிரிப்பாக இருக்குது. ப்ரமோவை பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜனனி அப்புறம் முத்து ஜாக்லின் எல்லாருக்குமே சண்டை போய்கிட்டு இருக்கு. அதுலேயுமே ரயான் அவருக்கான நியாயத்தை கேட்குறாரு. ஆனால் முத்து ரயானை எந்த விதத்துலையுமே பேச விட மாட்டேங்கிறாரு. போன்னு விரட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ரயானுமே சாதாரண ஆள் இல்லை, எனக்கும் பேச தெரியும் அப்படிங்கிறத இந்த டாஸ்க் மூலியமாக நிறைய இடத்துல நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. டாஸ்க்லையுமே சரி, நிறைய இடத்துல வின் பண்ணியிருக்காரு, நிறைய பாயிண்ட்ஸ் பெற்றிருக்காரு. அதனால எல்லாருக்கோட டார்கெட் ரயானாக இருக்குது. எல்லாருமே சேர்ந்து ரயானை தான் தாக்குறதுக்கு பார்க்குறாங்களே தவிர தன்னோடைய கேம் பிளேயை அதில் காட்டணும்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.